நல்லா தண்ணி சோறுல பழைய சோறு கொஞ்சோண்டு மோரை ஊற்றி சாப்பிட்டா எப்படி இருக்கும்? வெயிலுக்காக அப்படி இருக்கும். வேலை எவ்வளோ வந்தால் போச்சு. 12 மணிலேருந்து வேலை இன்ன வரைக்கும். மணி 2:30 ஆகுது. இப்போ தான் சாப்பாடு காலை சாப்பாடு சாப்பிட்டு காலை சாப்பாடு வீட்டில் தண்ணி வந்தது கொடுக்க விடாம பிரச்சனை. ஹவுஸ் ஓனருக்கு எனக்கு உப்பு போடணும். உப்பு கம்மியாக இருக்குது. சின்ன பையன் அங்கிட்டு நடமாடிட்டு இருக்கேன். ரெண்டு லேடி வாக்குது. அது வாட்டுக்கு ஒரு அதிகம். அவங்க சீனியராண்டா அவங்களுக்கு கை கீழே நம்ம வேலை என்ன பழக்கம். அவங்க சொல்கிற வேலை நம்ம பார்க்கணுமா? இதை செய் அதை செய். நம்மளும் பிடிக்காது. நம்ம அப்படி அதை ஏற்றலாம் போக மாட்டோம். அவங்கள செப்பி விட்டுட்டேன். அதே பேசாமல் இருக்காங்க. இங்கேயும் வேலை கேட்டிருக்கேன், நானும் வேலை கேட்டிருக்கேன். அதிகாரத்தனமாக பேசினா நம்மளுக்கு பிடிக்காது. சரிவா, அந்த வேலை வரத்து இது பார்ப்போம், 2 பேரும் சேர்த்து பார்ப்போம் அப்படின்னு சொன்னால் அது வேறு மாதிரி. அதிகாரப்பூர்வமாக இதை வா, இங்கே வா, இதை செய்யும் அப்படின்னா நீங்கள் சரி வேலை, நான் ஏன் செய்யணும்? அப்படி அதிகாரத்தமாக அவன் பேசுவாங்க. ஆப்ரேஷன் நடந்துக்கிட்டு இருக்கு. 4 ஆப்ரேஷன் முடிஞ்சு சின்ன வரைக்கும். இன்னும் 2 நீடிச்சிட்டு இருக்கு. ஒன்று சிசரிங் டெலிவரி, இன்னொன்று காதுக்கு ஒரு சின்ன பையன். காதில் ஆப்ரேஷன் பண்ணுறதுக்காக 2 காதுலையும். ஸோ ஒரு ஆளுக்கு மூக்கில் ஆப்ரேஷன், இன்னொரு ஆளுக்கு கண் ஆப்ரேஷன், இன்னொரு லேடி வந்ததுக்காக அது சிசரிங். இன்னும் 2 லேடி இருக்குது கீழே வெயிட்டிங் பண்ணியிருக்காங்க. சிசரிங் பிரசவம். அது நார்மல்னு தெரியல, சிசர்னு தெரியல, வெயிட்டிங்கில் இருக்காங்க. ஸோ இவ்வளோ வேலை எப்படி சின்ன பையன் வந்து ஓடிக்கிடும். வாராண்ட வரணும். ஸோ நம்பிடுச்சு தண்ணி சோறு லேட்டாக சாப்பிட்றதுனால நம்மளும் நோயில் போய் விழுந்துருவோம். லேட் ஆகிட்டு இருந்த சாப்பாடு, காலை சாப்பாடு இப்போ சாப்பிட்டாலும் இப்போ இருக்கும். டீயும் குடிக்காமல் ஒன்றும் குடிக்காமல்